கிறிஸ்தேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு நாள் அசிசி நகர் புனித பிரான்சிஸ் தன்னுடைய சகோதரர் லியோவுடன் நடந்து கொண்டிருந்தார். அப்போது பிரான்சிஸ் அவருடன் வாழ்வின் நிறைவான மகிழ்ச்சியை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். அவர் வெற்றியை பற்றி பேசவில்லை, அற்புதங்களை பற்றி பேசவில்லை, புகழை பற்றி பேசவில்லை. மாறாக அமைதியுடனும் அன்புடனும் நிலைத்திருக்க தேவையான மகிழ்ச்சியை பற்றி பேசினார். அவரோடு நடந்த சகோதரர் லியோ பிரான்சிஸோடு நடந்த மற்றும் உரையாடிய அந்த அனுபவத்தை தான் இறை பிரசனத்தில் நடப்பது போல் உணர்ந்ததாக அவர் எடுத்துரைக்கின்றார். ஆம், சகோதரர் லியோவினுடைய அந்த வார்த்தைகள் எம்மாவுஸ் வழியில் உயர்த்த இயேசுவோடு நடந்த சீடர்கள் பெற்ற அனுபவத்தினுடைய பிரதிபலிப்பு என்றுதான் நான் சொல்லுவேன். இந்த இரு கதைகளும் ஒரே உண்மையை எடுத்துரைக்கின்றன. வாழ்க்கை ஒரு பயணம். சில நேரங்களில் அது வலியாகவும் இருக்கும், மகிழ்ச்சியாகவும் இருக்கும். எத்தகைய ஒரு சூழலிலும் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் தனியாக நடப்பதற்கல்ல, மாறாக இயேசுவுடன் நடப்பதற்கே அழைப்பு பெறுகின்றோம். பாஸ்டா காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை இறைவார்த்தை வழிபாடு கிறிஸ்தவர்களாகிய நம் ஒவ்வொருவரையும் வாழ்வின் பயணத்தில் இயேசுவோடு நடக்க அழைப்பு தருகின்றது. இன்றைய நற்செய்தியில் 2 சீடர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவு நோக்கி நடக்கிறார்கள். சமுதாயத்திலிருந்து விலகி நம்பிக்கை இழந்து நடக்கிறார்கள். இந்த எம்மாவு பயணம் 4 அழைப்புகளை இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் தருகின்றது. 1, அவரோடு நடக்க சீடத்துவம். நற்செய்தியில் இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரம் 15வது வசனம். அந்த 2 சீடர்களும் இயேசுவோடு உடன் நடந்தது போல நாம் நடக்க அழைப்பு பெறுகின்றோம். அந்த சீடர்கள் குழப்பத்தில் மற்றும் கலக்கத்தில் இருந்தார்கள். இயேசு அவர்கள் அருகே வந்தார். இது சீடத்துவத்தின் முதல் படி. கடவுள் தூரத்தில் காத்திருக்கவில்லை, அவர் நம் அருகே வருகிறார். எம்மாவு வழி வெறும் புவியியல் சார்ந்த ஒரு இடம் அல்ல, அது ஒரு ஆன்மீக நிலை. இயேசு அவர்கள் என் மீது, என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை, எனவே அவர்களே மனம் திரும்பி வரட்டும் என காத்திருக்கவில்லை. அவர்கள் சென்று கொண்டிருக்கும் வழியிலேயே அவர்களோடு நடக்க தேர்ந்து கொள்கிறார். சீடத்துவம் என்பது நாம் கடவுளை தேடி செல்வது மட்டுமல்ல, கடவுள் நம்மை தேடி வருவதை ஏற்றுக்கொள்வதும் ஆகும். அவர் நம் வாழ்வின் பாதையில் வருகிறார். நம் துயரத்தில், குழப்பத்தில் கலந்து கொள்கிறார். இதுவே சீடத்துவம், அதாவது நம்மை நோக்கி வரும் இயேசுவை அனுமதிப்பதாகும். எம்மாவு நோக்கிய வழி திருமணமாகவில்லை, குழந்தை இல்லை என்று சொல்பவர்களின் வழி, நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக ஜெபிப்பவர்களின் வழி, பல்வேறு கேள்விகளோடு வாழுகின்ற இளைஞர்களின் வழி, வேலையின்றி தன்னம்பிக்கை இழந்தவர்களுடைய வழி, தனிமையிலே நடக்கும் வயதானவரின் வழி. ஆம், இத்தகைய தருணங்களில் எல்லாம் இயேசு நம்மோடு உடன் நடக்கிறார். சாராவிடமிருந்து தப்பி ஓடிய ஆகாரை பாலை நிலத்தில் சந்தித்த அதே கடவுள் தொடக்க நூல் 16வது அதிகாரம் 7 முதல் 13 வரை உள்ள இறைவார்த்தைகள். சூறை செடியின் அடியில் செத்துவிட வேண்டும் என்று ஜெபித்த எலியாவை சந்தித்த அதே கடவுள் 1 அரசர்கள் 19வது அதிகாரம் 4 முதல் 7 வரை உள்ள இறைவார்த்தைகள். பாலை நிலத்தில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த மோசேயை சந்தித்த கடவுள் விடுதலை பயணம் 3வது அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள இறை வார்த்தைகள். தமஸ்கு நகர் வழியில் கிறிஸ்தவர்களை துன்புறுத்த சென்ற சவுலை மாற்றிய அதே கடவுள் திருத்துதர் பணிகள் 9வது அதிகாரம் 3 முதல் 6 வரை உள்ள இறை வார்த்தைகள். அவரிடமிருந்து விலகி செல்லும் ஒவ்வொருவரையும் தேடி வந்து வாழ்வில் உடன் நடக்கின்றார். இயேசுவின் சீடத்துவத்தில் பயணிக்கும் நம் கிறிஸ்தவ வாழ்வில் உடன் பயணிக்கும் இயேசுவை உணர்ந்திட இன்று நாம் ஒவ்வொருவருமே அழைப்பு பெறுகின்றோம்.
இரண்டாவதாக அவரோடு உரையாட இறைவார்த்தை. எம்மாவு நோக்கி சென்ற சீடர்களோடு உடன் நடந்து சென்ற இயேசு அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரம் 17வது வசனம். இங்கு உடன் நடந்தவர் உரையாடத் தொடங்குகிறார். இந்நிலை கிறிஸ்தவ வாழ்வு பயணத்தில் உடன் நடக்கும் இயேசுவின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க நம்மை அழைக்கிறது. இங்கே ஒரு ஆழமான உண்மையை கவனிங்கள். உயிர்த்த கிறிஸ்து எல்லாம் அறிந்தவர். என்ன நிகழ்ந்தது என்று கேட்கிறார். அவருக்கு தெரியாமல் கேட்கவில்லை, அவர்களை பேச வைக்க கேட்கிறார். அவர்களுடைய வலியை, குழப்பத்தை, கேள்விகளை வெளியே கொண்டு வருவதற்காக கேட்கிறார். இறை வார்த்தை ஒரு உரையாடல். கடவுள் பேசுகிறார், நாம் கேட்கின்றோம். நாம் பேசுகிறோம், கடவுள் இறை வார்த்தையின் மூலம் பேசுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இயேசு எம்மாவு வழியில் நடந்த சீடர்களை கேட்டது போல் இறை வார்த்தையின் வழியாய் நம்மிடமும் கேட்கிறார். உன் வாழ்வில் என்ன நிகழ்ந்தது? அந்த கேள்விக்கு நாம் திறந்த மனதோடு பதில் சொல்லும் போது இறை வார்த்தை நம் வாழ்வை மாற்றுகின்றது. திருப்பலியின் இறை வார்த்தை வழிபாட்டில் உயிர்த்த கிறிஸ்து நம்மிடம் என்ன நிகழ்ந்தது என்று ஒவ்வொரு நாளும் கேட்கிறார். நம் வலியை, நம் கேள்விகளை, நம் வாழ்வை அவரிடம் கொண்டு வர இது ஒரு அழைப்பு. வார்த்தை அது ஒரு உரையாடல். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். எம்மாவு வழியில் இயேசு பேசும்போது சீடர்களுக்குள் ஏதோ நடந்தது. யார் பேசுகிறார் என்று புரியவில்லை. ஆனால் அந்த வார்த்தைகள் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. இதுவே இறை வார்த்தையின் மகத்துவம். கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வாயிலும் கூர்மையானது. ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது. எலும்பு மூட்டையும் மச்சையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 12வது வசனம். அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 10வது அதிகாரம் 17வது வசனம். எனும் திருத்துதர் பவுலின் வார்த்தைகளுக்கு ஏற்ப நமது கிறிஸ்தவ வாழ்வில் இறை வார்த்தைக்கு செவி கொடுக்க நாம் அழைப்பு பெறுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, புனித ஜெரோம் இறை வார்த்தையை அறியாதவன் கிறிஸ்துவை அறியாதவன் என்கின்றார். அன்றாடம் நம் வீட்டில் இறை வார்த்தையை வாசித்து உடனிருக்கும் இறைவனோடு உரையாடுவோம். மூன்றாவதாக அவரை கண்டுணர நற்கருணை. உடனிருந்து உரையாடியவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார். லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரம் 30 மற்றும் 31வது இறை வார்த்தை. உடனிருந்து உரையாடியவரை நம் வாழ்வில் கண்டுணர இந்நிலை நமக்கு அழைப்பு தருகின்றது. இறை வார்த்தையால் ஏற்பட்ட தீ மேசையில் முழு சுடராக பற்றி எரிகின்றது. இங்கு 4 வினைச்சொற்களை கவனியுங்கள். எடுத்தார், போற்றினார், பிட்டார், கொடுத்தார். இவை தற்செயலான வார்த்தைகள் அல்ல. இவை கடைசி ராவுணவிலும் லூக்கா நற்செய்தி 22வது அதிகாரம் 19வது வசனம் 5000 பேருக்கு உணவூட்டிய போதும் லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம் 16வது வசனம் பயன்படுத்திய அதே வார்த்தைகள். திருப்பலியிலும் குருவானவர் இயேசுவின் அதே வார்த்தைகளை பயன்படுத்தும் போது நாம் இயேசுவை கண்டுணர அழைப்பு பெறுகின்றோம். திருத்துதர் பவுல் நற்செய்திகள் எழுதப்படுவதற்கு முன்பே ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அன்று இரவு அப்பத்தை எடுத்து, இது உங்களுக்கான என் உடல், இதை நினைவாக செய்யுங்கள் என இயேசுவினுடைய வார்த்தைகளை ஏற்கனவே அவர் பதிவு செய்திருக்கின்றார். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23 மற்றும் 24வது இறை வார்த்தை. அன்பார்ந்தவர்களே, இங்கு நினைவு கூற என்ற வார்த்தை கிரேக்கத்தில் அனம்னேசிஸ், அதாவது வெறும் கடந்த கால நிகழ்வை நினைத்து பார்ப்பதல்ல, கடந்த கால நிகழ்வை இப்போது உண்மையாக உயிரோடு இயங்கும் நிகழ்வாக மாற்றுவது. நாம் திருவிருந்து கொண்டாடும் போது இறந்த கிறிஸ்துவை நினைவு கூற மாட்டோம், உயிர்த்த கிறிஸ்துவை காண்கின்றோம். முதல் கிறிஸ்தவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறைவேண்டலில் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரம் 42வது வசனம். இதுதான் அவர்கள் இயேசுவை கண்டுணர்ந்ததனுடைய வெளிப்பாடு. அதுவே அவர்கள் வாழ்வானது. எம்மாவுஸ் வழியில் சீடர்களைப் போல நாமும் அவரை அடையாளம் காணாமல் போகலாம். ஆனால்
நாம் கிறிஸ்துவுடன் தொடர்ந்து நடந்தால் இருளிலும் நம் வழியிலும் நம் வாழ்வு மகிழ்ச்சியால் எரிந்து ஒளிரும். புனித பொனவென்ச்சர் எம்மாவு இந்த நிகழ்வை பற்றி பேசுகின்ற பொழுது, கிறிஸ்து நம் குழப்பத்தின் மற்றும் துன்பத்தின் மத்தியிலும் நம்மோடு நடக்கிறார். நம் கண்கள் மூடப்பட்டிருப்பதால் அவர் நம்மை காணவில்லை என்று அர்த்தமாக்காது. ஆனால் அவர் நம்மோடு உடன் இருக்கின்றார் என்கின்றார். கிபி 107ஆம் ஆண்டு அந்தியோக்கியாவினுடைய புனித இக்னேசியஸ் நற்கருணையை அழியாமையினுடைய மருந்து என்று குறிப்பிடுகின்றார். அன்பானவர்களே, ஒவ்வொரு முறையும் திருப்பலியில் நற்கருணை பெறுவதற்கு முன்பு ஒரு நிமிடம், ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும், உம்மை நான் கண்டுணரட்டும் என்று நாம் ஜெபிக்க அழைப்பு பெறுகின்றோம். நற்கருணை ஒரு சடங்கு அல்ல, அது உயர் தாண்டவரோடு ஒரு தனிப்பட்ட மற்றும் ஆழமான சந்தி. 4வதாக அவருக்கு சான்று பகர கிறிஸ்தவ வாழ்வு. இயேசுவோடு உடன் நடந்து அவரது வார்த்தைக்கு செவி கொடுத்து நற்கருணை பிடுதலில் அவரை கண்டு கொண்டவர்கள் அந்நேரமே புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார். லூக்கா 24:33. மாலை நேரம், நீண்ட வழி 7 மைல் ஏற்கனவே நடந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் களைப்பாயிருந்தார்கள். ஆனால் அந்த நேரமே புறப்பட்டு எருசலேமுக்கு மீண்டும் அவர்கள் திரும்பி போனார்கள். தூங்கிவிட்டு காலையில் போயிருக்கலாம் என அவர்கள் நினைக்கவில்லை. உடனே புறப்படுகிறார்கள். இதுதான் இயேசுவோடு உடனிருந்ததனுடைய வெளிப்பாடு. இயேசுவோடு உடன் நடந்து உரையாடி நற்கருணையில் அவரை கண்டுணர்ந்ததனுடைய வெளிப்பாடு. கிறிஸ்தவ வாழ்வு என்பது வெறும் 4 சுவர்களுக்குள் உயிர்த்தெழுதலை மூடி வைப்பதல்ல, அதை வெளியே கொண்டு செல்வது, அதாவது சான்று பகர்வது. மகதலா மரியா உயிர்த்தெழுதலின் முதல் சாட்சி. சீடர்களிடம் சொல்ல உடனே ஓடுகிறார். யோவான் நற்செய்தி 20:18. சமாரிய பெண் கிறிஸ்துவை சந்தித்த பிறகு தன் தண்ணீர் குடத்தை விட்டுவிட்டு ஊரை நோக்கி ஓடுகிறார். யோவான் நற்செய்தி 4:28. 3 முறை மறுதளித்தவர் பேதுரு. ஆயிரக்கணக்கானோர் முன்பு நின்று பயமின்றி கடவுள் இயேசுவை உயிரோடு எழுப்பினார். நாங்கள் எல்லோரும் இதற்கு சாட்சிகள். திருத்தூது பணிகள் 2:32 எடுத்துரைக்கின்றார். ஆமன் பார்ந்தவர்களே, உயிர்த்த இயேசுவினுடைய உடனிருப்பு நம்மை அனுதினமும் சான்று பகர அழைக்கின்றது. 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் ஒன்றான சாக்ரோசாந்தும் கொன்சிலியம் திருப்பலியில் கிறிஸ்து 4 வழிகளில் இருக்கிறார் என்கின்றது. 1. கூடியிருக்கின்ற அந்த மக்களில், சமுதாயத்தில். 2. திருப்பலியை நிகழ்த்துகின்ற குருவில். 3. வாசிக்கப்படுகின்ற இறை வார்த்தையில். 4. உன்னதமான அந்த நற்கருணையில். ஒவ்வொரு திருப்பலியும் ஒரு எம்மாவு அனுபவம். இன்றைய 2ஆம் வாசகம், உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை மாசுமறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும் என நமது கிறிஸ்தவ வாழ்வை இறையியல் ஆழத்தில் நங்கூரமிடுகிறது. எனவே பார்த்தவர்களே, கிறிஸ்தவ வாழ்வென்னும் பயணத்தில் நாம் இயேசுவோடு நடப்போம். இறை வார்த்தையில் அவரோடு உறவாடுவோம், உரையாடுவோம். நற்கருணையில் அவரை கண்டுணர்வோம். அனுதினமும் அவருக்கு நம்முடைய வாழ்வால் சான்று பகர்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.